கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணி கேன்சரோட கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண ஆளுங்க நான். கேன்சர் ஆப்ரேஷனில் 3ஆவது ஸ்டேஜ். பட் ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டேஜில் ரொம்ப ரிஸ்க்கான டைமில் இருந்தேன். பட் ஆனால் அதுக்கு பிறகு ஆப்ரேஷன் பண்ணி என்னோடய கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண பிறகு நான் கீமோ எடுத்துக்கல, ரேடியோதெரப்பி எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னு சொன்னால் நான் கீமோ மருந்து எடுத்தேன், ஹார்மோன் மருந்து. அந்த ஹார்மோன் மருந்து சாப்பிட்ட பிறகு எனக்கு சைட் எஃபெக்ட் வந்து கால் இழுத்துருச்சு, நடக்க முடியாமல் போச்சு. ஸோ இந்த பிரச்சனை வந்து நிறையா பேருக்கு இருக்குது. இந்த கேன்சர் வந்து கால் நடக்க முடியாமல் போகிறது, எலும்பு, அதாவது நம்மளோட எலும்பு தான் ரிப்போர்ட் ஆகுன்றாங்க. எலும்புலாம் ரிப்போர்ட் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனை. பட் எனக்கு வந்து அந்த இஷ்யூ வந்தது பிறகு டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், எங்களோட காலை நடக்கக்கூடாது, விழிச்சர் தான் பாய்க்கணும், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ சொன்னாங்க. நிறைய மருந்தும் எழுதி கொடுத்தாங்க, சோறுக்கு பதிலாக மருந்து தான் சாப்பிடணும் அப்படி இருந்துச்சு. பட் நான் மருந்து நார்மலாக வந்து எப்போதுமே மருந்தை வந்து தேவைன்னா தான் எடுப்பேன், இல்லாட்டி எடுக்க மாட்டேன். அப்போ நடக்க முடியாமல் இருந்த டைமில் கூட நான் அந்த மருந்துகளை ரொம்ப எடுக்கலை. அப்புறம் எனக்கு கால் பாதம் வந்து மறுக்க ஆரம்பிச்சிருச்சு, மறுத்து போயிடுச்சு. மறுத்து போனோடனே எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஸ்ட்ரோக் அடிக்க போகுதுன்ட்டு நான் என்ன செஞ்சேன், ப்ரைவேட்டில் போய் காசு கட்டி பார்த்தேன். சரி, நம்ம கவர்மெண்ட் தான் அப்படி இருக்குது, நம்ம ப்ரைவேட்டில் எடுப்போம் மருந்து, அதாச்சும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். பட் அங்கேயும் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு கிடைக்கல. ஒரு மாதம் நான் கண்டினியூஸாக வாரம் வாரம் போவேன். பட் செலவு பண்ணது தான் மிச்சம், எந்த ஒரு மாற்றமும் இல்லாதனால ஸோ நான் விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் உங்கள் மாதிரி தாங்க, நானும் டிக்டாக்கில் பார்த்தாங்க போனேன், போய் மெம்பராக சேர்ந்தேன், சைன் அப் பண்ணி அப்போ இந்த ஸ்டாக்கின் என்னை போட சொன்னாங்க. ஸ்டாக்கின்னு சிரோத்தெல்லாம் சாப்பிட சொன்னாங்க. எனக்கும் தெரியாது இதெல்லாம் என்னான்னு. நானும் சரி, எனக்கு பிஸ்னஸ் செய்யணும், நம்ம எவ்வளோ கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்க போகிறோம், ஏன்னா அப்போ எனக்கு 2வது கேன்சர் கட்டி வந்துருச்சுன்ட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்க போகிறோம், அதுக்குள்ளே நம்ம எதுவும் சேர்த்து வச்சுட்டு போயிடும்ன்ட்டு தான் நான் செஞ்சேன். பட் ஆனால் எனக்கு நடக்க முடியாமல் இருக்கப்போ என் ஹஸ்பண்ட் தான் என்னை தூக்கிட்டு போவார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நீங்கள் பாருங்கள், அதில் ஒரு பெரிய மிராக்கள் நடந்துச்சு. இந்த எலோரா பேண்ட்ஸு, இந்த துணிங்க. ஸோ நான் அந்த துணி ஸ்டாக்கினை காலில் போட்டு ஒரே மாதத்தில் எழுந்திரிச்சு நடந்தேன். எனக்கு பெரிய அதிசயமாக இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க முடியவே முடியாது, நடக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு, நீ விழிச்சர் தான் பாய்க்கணும்னு. ஆனால் இந்த துணி எப்படிங்க, இந்த துணி காலுக்கு போட்டிருக்க ஸ்டாக்கின்னு எப்படிங்க நடக்க வச்சிச்சு? அதுதான் டெக்னாலஜி துணினா ஜப்பானோட ஜாமான். நீங்கள் பாருங்கள், முந்தியெல்லாம் எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் அப்பா இருக்கிறப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஜப்பான்கார மூளை அப்படின்வாங்க. அது உண்மை. ஸோ அந்த காலத்தில் எனக்கே சின்ன வயசில் இருக்கிறப்ப இதெல்லாம் ரொம்ப கேட்டிருக்கேன். ஜப்பான்கார மூளை ஜப்பான்காரன்னுவாங்க. என்னையே சில சொல்லியிருக்காங்க, உன் மூளை ஜப்பான்கார மூளை அப்படின்னு. அப்போ நான் யோசிப்பேன், ஜப்பான்காரன்னா அவ்வளோ இது தரம்பளுக்கு அப்படின்னு. பட் அப்புறம் படிக்கிறப்ப நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறப்ப தெரிஞ்சிச்சு, ஜப்பானோட வந்து தரமாங்க, பிராண்டாக அவன் பிராண்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பானா. அவங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரானா, அதுக்கு பிராண்ட் கண்டிப்பாக அதோட பிராண்ட் வந்து இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பானா. ஸோ அப்போ தான் எனக்கு இதை பற்றி அப்பயே எனக்கு தெரிய வரல. நான் இதுக்கு நடந்த பிறகு நான் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி படித்து நிறைய ரிசர்ச் பண்ணேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னோடய கேன்சர் கட்டியும் இல்லாமல் போய் செகண்ட் கர்ப்பப்பை எடுத்து மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி பிறகு வந்த கட்டி, நான் தான் கீமோ மருந்து ரேடியோதெரப்பி எதுவுமே ஏற்றலையே. ஆனால் பிறகு எனக்கு வந்தது கட்டிக்கு இந்த மருந்து தான் என்னை சுத்தப்படுத்தி கொடுச்சு. அதோட ஸ்டார்ட் நான் இன்ன வரைக்கும் நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபாலோ அப் பண்ணணும், நான் செக் பண்ணி ஆகணுங்க. நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் அன்டில் நவ் நான் நல்லா இருக்கேன், எனக்கு கேன்சர் இல்லை, கேன்சர் ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் மேலும் வெளியே இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில் இருக்கீங்க, தயவு செஞ்சு எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே, என்னோடய புலனம் எண் வந்து கோச 16 29 கோச 4 818 சந்தனா ஃப்ரம் KL ரவாங். நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நான் உங்களை கைட் பண்ணுவேன். அதே மாதிரி எல்லோரும் எப்போதுமே குடும்பத்தோடு சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.